கொடுத்து தீமையுடன் சூடாடி நான் மடித்தேன் அந்த தேவனையை அவமானம் செய்து பார்த்தேன் ஒட்டி வைத்து பார்த்தேன் ஐயா போராட்டத்தில் என் சேவை எல்லாம் வழிவகுத்தேன் ஐயோ ஞாபகமுடன் உயிர் விளக்க எங்களுக்கு நிலை சொல்வார் சல்லியனை மாமா பரிமாண அந்த பீமன் இருக்கின்றாரே மாமா உள்ளபடியான ஜாதத்திலே விஷத்தை ஆமா அதிலும் சாகல பாண்டவரை வரவழைத்து சூதாடி நகர்வழித்து காட்டு ஒட்டு வச்சு பார்த்த அதிலும் சாகல அந்த திரௌபதி இருக்கிறாளே அந்த பெண்ணை அவளை கொண்டு வந்து துணியை விட்டு பார்த்தா அதிலும் சாகல இப்படி எல்லாம் பறிகொடுத்துட்டு மாமா இன்னும் ஒரு நாள் மட்டும் மாமா எப்படியாவது பாண்டவரை வென்று இந்த நாட்டை ஆளுபடியான வழி ஒரே ஒரு வழி செய்யுமாமா இருக்கும்போது மூன்று மூர்த்தி போல நம்ம இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற உனக்கு என்ன சேனாதிபதி பட்டா எனக்கு கொடு பாண்டவர் கொண்டு அறிவில்லாத புத்தி இல்லாத கம்யூனிட்டியெல்லாம் உங்க திங்கிற சோதரம் அண்ணாடா நீ போட்டா ஏண்டா எனக்கு ஜனாதிபதி பட்டம் முத கொடுக்க வரோம் மரிமாடா உம்மாடா செத்து போனா இல்லையா அவங்க சாக மாட்டா எல்லாரையும் சாவடிச்சு அவர் எப்படியாவது போறவன முத மாமனுக்கு கொடுக்க போறோம் புடிச்சு அதான் நீங்க புடிச்சு கொடுக்க ஐயோ ஐயோ அடிச்சுக்கிறேன் நாங்களும் அடிக்கிறோம் அவனும் எவனே கத்துறானோ ஏன்டா உங்களுக்கு என்னடா மாமா போடாம முடிச்சு மரிமாடா உட்காரு மாமா யா மாமா மரிமாடா அவனை பார்க்காத கூட நான் புடிச்சுக்கிறேன் ஆமா தப்பு கெட்டிமா பிடிக்கிறான் அது தரமசாமி அதெல்லாம் பிடிப்பான் மாமா புடி எனக்கு ஜடி மேல மூக்கு புடிச்சீங்க மூக்கு தெரியல மூக்கு மேல ஜடி புடிச்சிருக்கு சேனாதிபதி பட்டம் வாங்கி கொண்டு பட்டம் வாங்கினியா வாங்கிட்டா சரி போ 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 சீக்கிரம் போ சேனாதிபதி பட்டம் பெறறவங்க மேல புடிச்சி உட்கார வச்சு மாலையை போட்டு கொடுப்பாங்க என்னைக்கு கீழே போறவனுக்கு கீழே போட்டானோ அது மாமா யோ நிக்கிறியா என்ன மாமா ஏ போறா சீக்கிரம் போ மாமா ஏ போறேன்டா பட்டத்தை கொடுத்துற என்ன சொன்னாரு போய் வாடா சொன்னாரு மாமா நிக்கிற போ போ டேய் நான் போதாடா போறேன் என்கிட்ட 5 ரூபாய் காசு வாங்க டேய் நான் போதா போறேன் அதான் அப்புறம் நான் விட்டா போடு சரி அது கணக்கட்டும் 5 ரூபாய் காசு வாங்குனே அது எப்படா 5 ரூபாய் வாங்குனா நம்ம காட்டு கொடுங்க காசு வாங்குனே அது மாத்தினா பண்றா சரி எந்த இடத்துல வந்து கேக்குறோம் சரி போடா எதிராளி பங்கிய துரியோதன அத்தியமான குருஜேத்திர பூமிக்கு இதோ சல்லியன் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார் யுத்தத்துக்கு யாரு வேணாலும் எகுத்துக்கு வர யுத்தத்துக்கு சல்லியங்களை வரலாம் இதோ சல்லிய பிரபு உத்தரவு சொல்ல கேளாய்
அரே ஒரு தாய் மாமா இருக்கா பாரு, சல்லிய பிரபு. அவன் தான் உன்னோட அவருக்கு வந்து அங்கே சங்கு முழங்குகிறார். யார் அது? சல்லிய தாய் மாமன். தாய் மாமன். ஆமா. என் மாமனை அவருக்கு வருகிறான். அவரை சென்று கொள்ளடா வெல்லடா என்று சொல்லுவதாயே. நீ பார்த்தவனே இல்ல. உனக்கு தெரியவே தெரியாது. அதாவது உனக்கு அவன் தாய் மாமனாக இருப்பாரு. ஆனால் உன் படையில் ஆனா எதிராளி படையில இருந்து உன்னை அழிக்க வருகிறாரே, அவனுக்கு தாய் மாமங்கிற மரியாதையை நீ கொடுக்கணும். அதனால வருவது கொல்ல பசுவாயினும் ஒரு நம்மை வளர்த்த பசுவாகப்பட்டது நம்மை கொல்ல வறுமை கொம்பை கொண்டு வந்து நம்ம சொல்ல வருது கொல்ல வறுமையானால் அந்த பசுவை கொள்ளலாம். அப்ப நிச்சயமாக என்ன கொண்டுருவான். அவன் இல்லன்னா ஒண்ணே வந்துடுவான். அந்த மாதிரி தான் கொண்டுருவான். ஆமா, அவனை கொல்றதுக்கு எனக்கு திரும்ப இருக்கு. புறப்படு மாமா. உன் சொல்ல ஊத்து வாங்கடா கொண்டு அதெல்லாம் தாயாதி அம்மா நிகழ்றா அங்க வந்திருக்குங்க. ஏறப்படுத்த இல்ல தாயாதி அம்மா தர்மங்கல்யம் வந்தானே பாத்துல விழுந்து மாமான நாட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு பெரிய மனுஷாவு சொன்னா அவன் கேட்பான். என் தம்பி யாரு துரியோதனன். ஆமா துரியோதனன். அதனால அவர் பாத்துல விழுந்து அதான் முறை அவர் பாத்துல விழுந்து என்ன வேணு வேண்டி கூட்ட பண்ணி மேற்கா மாதிரி இன்னைக்கு அவன் பாரு ஊர்ல போகுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நான் தானே அவனுக்கு மில்லியாது சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு எனக்கு இப்படியா தான் இருக்கும். அவனுக்கு வந்து அவனுக்கு என்னங்க பேர பிள்ளை அவன் மதிமா அவன் பூரி எனக்கு தாயாதே
இங்க சாப்பாடு வேணுமா? என்ன சமாதானமா? அவன் நல்லவன் தான். ஆனா அவன் சேர்க்க மாட்டேங்கான் பாரு. அந்த இடம் சரியில்லை. அவன் சாப்பிடுறான் பாரு சாப்பாடு. அது சரியில்லை சாப்பாடு. நல்லவனா இருந்தா எங்க சாடிக்கலாம் சாப்பாடு பையோட அங்கதான் காலையில பையோட கொடுப்பாரு. போன வருஷம் கொடுத்தாங்க தெரியுமா? போன வருஷம் தானா? அதான் ஏற வழியா இப்ப ஒரு 15 வருஷமா வந்துட்டு நான் பக்கத்துல தான் இருக்கணும் வச்சு இப்பதான் அவன் நல்லவனா இருந்தா சின்ன பையனா இருந்தாலும் கால விடுறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றான். அது விடுத்து மரியாதை இல்லாத எட்டு வாதிக்கிறான். என்னமா வாதிக்கிறான் பாருங்க. என்ன சாதிக்க உன்னால முடியுமாடா? நிக்காத. 18ஆம் நாள் சண்டை சல்லியப்படுவோம். இதை எழுதின ஆத்தான்கள் எவ்வளவு பொருத்தமா தருமன் தல்லியனுக்கும் பாட்டு எழுதிட்டாங்க. ஒரு காலம் என்னை கொல்ல முடியாது. நான் யாரு தெரியுமா? இந்த மலையை எதிர்த்தாலே என்னை வெல்ல உன்னால மாற முடியுமாடா? நீ நான் மலை நீ இல்ல ஒண்ணு. ஓடி போடா. பரியா போட்டு ஓடி போடா. மாமா மருமக மாமனாதான் பேசிக்கிறோம். நான் சின்ன மீன் குஞ்சு கடல்ல மீனாகப்பட்டதை முட்டையிடும். ஆமா அடகாக்கும் குஞ்சு பொறிக்கும். ஐயோ குஞ்சு பொறிக்குதான் சரி மொழிய நீச்சல் கத்து கொடுக்காது. அது போல பல ஏரியில பல கடல்ல நான் நீச்சத்தை கத்துக்கிறேன். யார் தெரியுமாடா?
யானை நான் ஒரு பெரிய யானை. ஏய், யானை காலில ஒரு பூனைக்குட்டி. ஆமா, பார்த்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி ராணி. நீங்க ஆனை, ஓடுறா. நான் பூனை. ஆமா. அந்த ஆனையின் எல்லாம் முறை மாதிரி இருக்கும். அது இப்படி விசிட்டே இருக்குயா. ஐயோ, அது காதிலே ஒரு சித்தெரும்பு, சிறிய சித்தெரும்பு, கண்ணுக்கு தெரியாது, வாங்கி போச்சுன்னு வச்சுக்க. இப்ப தெரிய போதுடா. ஐ, நில்லு வந்து தாங்குது. அதை தேட வெட்டி கீழே குடித்தான், தண்ணியில் ஓர விட்டு கூட கரைத்தான். இவன் தேட விட்டு கீழே குடித்தான், தண்ணியில் ஓர விட்டு கூட கரைத்தான். என்ன பாக்குற கோட்டை கீழே கொஞ்சம் அங்குறா, நீ உட்கார. நீ ஏதோ வாய்த்தா கோபம் குடிக்கிறது. இங்க பாரு என்ன கோட்டை பார்த்து. டேய், இனிமேல் அவனுக்கு மரியாதை கிடையாது. ஆமா, அம்மானு விட்டு வைக்க கூடாது. ஆனா சாமினா ஒரு கும்பிடு ரெண்டு கும்பிடுதான். அவன் என்னம்மா நிக்கிறான்? மீண்டும் நான் மூணு கும்பிடு போதி மலை நாளாங்கலம் பரவாயில்ல. முத பெரிய ஆளு யாராச்சும் வராங்கன்னா வாங்கன்னு சொன்னா அவங்க வரந்தாமி நான் சொல்லிட்டு போகணும். ஆமா, அவர் பாட்டுக்கா இப்படி ஆடிட்டு போனாக்கா மறாது பார்த்தாக்கா அவங்களை வாங்க வைக்க கூடாது, நானும் கூப்பிட கூடாது. விட்டு வைக்க வந்து விலங்கு பண்ண பட்டுடா. இவனை எப்படிதான் நம்ம தூக்குறது? காலில் கருவோடு கட்டி தான் தூக்கலாம். இவனை தூக்கி போடுமாடா. அஞ்சு உயிரங்க வாடா. சரக்கு போவாங்க இல்லையா? என்ன சரக்கு? பிரிட்ஜ் ஏரியாவில் போவாங்கன்னா காசு இருக்க சரக்கு வாங்க தூக்கி போடுவோம். அது எல்லாமே இல்லை விட. ஆனா இவனை நம்ம தூக்க முடியாது. மந்திரம் இருக்கு. ஆமா, அப்படியே நான் சொல்ற மந்திரத்துல இருந்துக்கும் இருப்போம். கண்டிப்பா இந்த மாதிரி போனாலும் தூக்க முடியாது. ரெடி ஒன் இப்படி மாத்தி தூக்கி சொல்லிடுமா? சொல்லு, மாத்தி சொல்ல. 2 2 3 அது கிளம்பாது. அது கிளம்பாது. இப்ப பாரு. ரெடி 1 நேரா துடிக்க மாட்டேது. ஆமா, அது அப்படியே சத்தம் பண்ண மாட்டேங்குது. ரெடி 1 மொறச்சு போச்சுறாங்க. ரெடி 1 ரெடி 1 பஞ்சா கிளம்புது பஞ்சா. ரெடி 1 2 பின்னாடியே போட்டா. மகாராஜா 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 புலித்தியாத்திர பூமியும் போனான் காட்டிக்கின்னு உங்க சல்லிய மாமா என்னத்த காட்டி போனாரு? ஐயோ ஆகரத்தோட ஒரு பேண்ட் ஒரு சட்டை போட்டிருக்காரு. கழுத எத்தாத அம்மா துணி கட்டிக்கிட்டு ஏன் கொஞ்சம் கட்டுச்சுன்னா அதுக்குதான் நான் இந்த மாதிரி வேஷம் ஆடி கத்துக்கிறேன். ஏடா குருஜேத்திரம் பூமி போனாரா? சல்லியம் போனாரா? அது அங்க அங்கேருந்து வந்தான் பாரு. சோப பையன், தரும பையன், தரும பையன், தரும தரும தருமா. கபடி கபடி நீ நான் வரலாம் பகலாடி மூஞ்ச குழப்பம். அந்த தரும வந்தா நான் காட்டிக்கினேன். இந்த சல்லி மாமன் போனாரா? போய் உக்காந்து தரும பையன் வந்து சல்லி மாமன் காலில் ஊந்தான். காலில் ஊந்த உடனே அப்படியே மாமா இருக்காரு சல்லி மாமா விட்டாரு. ஒரு
இப்படிதான் வச்சாரு. இன்னும் கொஞ்சம் நாயில கொஞ்சம் பாரு, உன் காலை கட்டி விடுவோம். அப்படியே விட்டாரா அந்த துவா பையன் தலைமுறை போட்டாங்க செத்துட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த உலகம் எல்லாம் சொந்தம் சொந்தம் எதுத்தான விடுவன விந்தவன். அதான் நான் பண்ணேன். இந்த உலகம் எல்லாம் சொந்தம். காலையில துரியவனுக்கு பிடிக்க போறான் நெய் பந்தம். ஏங்க செத்தவன் தருமம் சேர்த்துட்டான் பங்காளி இல்ல, நம்ம பிடிக்க போற நெய் பந்தம் அவங்களுக்கு. மரநாள பிடிச்சாக்கா வாடை அடிக்கும். வெய்யால பிடிக்கிறோம். வந்து பன்னீர் தட்டி போடா தம்பி. ஐயா பாலை வாருடாதே. மாலை தான் வந்துருங்க பிடிச்சா. ஐயா மகாராஜா மகாராஜா மூத்துருவர ஐயா 100 பேருக்கு மூத்துவர மூத்துவர மகாராஜா ஐயா கொஞ்சம் பிசுக்கு இருக்குங்க கதையில. கதையிலடா பிசுக்கு இருக்குது. ஒரு மல்லிக்கிழங்கு வாங்குறேன்னா ஒரு 10 ரூபா கொடுத்து மல்லிக்கிழங்கு வாங்குறேன்னா ஒரு சூத்துல அரிஞ்சு தருவாங்க பிசுக்கு. அந்த மாதிரி கதையில பிசுக்கு இருக்கு மகாராஜா. என்னடா சொல்றது? குருஜேத்திரம் போனாரா அவங்க தள்ளி மாமா அங்க சண்டைக்கு. அப்புறம் ஆரம்பத்துல வந்துட்டா அந்த தருமராயா வந்தானா இவர்கிட்ட சண்டைக்கு. தரும வந்தானா 2 பேரும் சண்டைக்கு போடும் போது இவன் காலில் பெரியவர் வந்துட்டாரு. மாமன் காலில் உந்தான் தருமா. தரும உண்டா உங்க சல்லிய மாமா எட்டி விட்டாரு மகாராஜா. செத்து போனான்னு சொல்லி எங்க சேர்த்தா மகாராஜா ஊந்து பிறந்து ஏந்து தெக மாதிரி தட்டு மாதிரி ஏந்து பார்த்தான் தருமராயா. அவனு எழுந்தானா? எழுத மாட்டான். எழுந்து வந்து அப்படியே சல்லி நான் விட்டான் ஒரே விடு. அவங்க சல்லி மாமா செத்துட்டாரு. அவர்களை காத்தகத்தை ஓட்டி வைத்த பாவம் அவர் தம்பி செய்தி வைத்த தவப்பயனோ ஒவ்வொரு நுழையும் எனக்கு இல்லை ஒன்றியா ஐயா
ஐயையோ பாவி தெய்வ சதிதானோ ஆறாத துயர் ஆற்றுவார் இல்லையே அவலமாகிய கவலை கொண்டு நான் புவனம் எப்படி விட்டு பிரிவன் நான் பாடினேன். ஐயோ பாவி தெய்வ சதிதானோ எனக்கு ஆறாத கூழை ஆற்றுவார் இல்லையே அவலமாகின கவலை மீனுக்கு தவளை கூத்துல பொண்ணு இந்த மாதிரி மண்ணள்ளி போட்டுதான் மண்ணை வேலை ஏறி போச்சு. இப்ப எம்ஜான் வச்சு தான் பூஜைங்க நான் சண்டார தெய்வமே சதிகார தெய்வமே எனக்குன்னு இருந்தது 3 பேர். என் மாமன் சல்லிய என் மாமன் சகுனி அந்த சல்லியை நாங்க பட்டம் தெரியோதனா எனக்கு சேனாதிபதி பட்டம் கூடடா பாண்டவரை வெற்றி அடைந்து இந்த நாட்டை உனக்கு முடி சுட்டி வைக்கிறேன்னு சொல்லி போனமைய முகத்துல விழிக்கல. சல்லிய மாமன் போனவனு ஏன் அழுவுற 66 33 அவங்க கொடுத்துரு அந்த ஏன் அழுவுற போன நீ நாட்டை அப்பவே வாட பைய தூக்கம் வராது இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் எப்பா எப்படிங்க நான் ஏன் இப்படி வந்தேன்? ஒண்ணு பெத்தவன் பேச்ச கேட்டு இல்ல கூட இருந்தவங்க பேச்ச கேட்டு சொந்த பூச்சி இருக்கணும் சோய பூச்சி இருக்கணும் யாராவது பெரியவங்க பேச்ச கேட்டு எத்தனை பேருடா எனக்கு பூச்சி சொன்னாயப்பா ஐயா பெரிய என் குருதோராச்சாரி என் குருவாய் கிருபாச்சாரி அப்பா துரியோதனா பாண்டவரை பகைக்க வேண்டாம் பாண்டவரை உன்னால் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு எம்மா பெருடா புத்தி சொன்னாங்க புத்திமதி. அவன் பேச்சை எல்லாம் கேட்டானா அவங்க பேச்சை கேட்கிறாரும் என்ன பெற்ற தாய் தகப்பு இருக்கிறாங்களே அப்பா உண்மைதான். ஐயோ பெற்ற தாய் தந்த என்னை பெற்ற தண்டது அச்சுதன் என்னை பெற்ற தாய் காந்தாரி நான் மற்ற மகனே துரியோதனா பாண்டவர் மகை வேண்டாம் பாண்டவரை ஒரு நாள் வெற்றி அடைய முடியாது நான் கண்டேன் பாண்டவருடைய பகைக்காதன்னு சொன்னார். எங்க அம்மா அப்பா பேச்சு உண்மைதாங்க. இப்ப யாங்க வந்து அழுது கிடக்குறீங்க அவங்க பேச்சை கேட்டு சொத்துக்கு என்னமா ஒப்பாரி வைக்கிற மாதிரியா என்ன ஒப்பாரி வைக்கிறான் இது பூரா அம்மாவும் ஆமா அம்மாவு தாண்டா வழங்கப்பட்டல அதனால தான் உனக்கே கொடுத்து நிக்கிறாங்க. அப்பா இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் யாரு அந்த கெட்ட நான் இந்த நிலைமைக்கு யாராக காரணம்
அந்த யாதவர் கூட கண்ணாடா இருக்கபடியான அந்த திருட்டு பையன் இருக்கிறானே ஆமாங்க அவன் ஒருவனாலதான்டா எனக்கு இந்த கெதிங்க பாத்தியாடா உண்மைதான் ஐயா பட்டோதே படை அந்த சண்டார படுபாவி அந்த யாதவர் குல கண்ணாடா என் சேனை எல்லாம் பாருடா எங்கு பார்த்தாலும் அத்திமா நகரத்தில் நான் ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருக்கிறேன் எழுப்பி விடுங்க அப்புறமேட்டு இவருக்கு அதே இது மாதிரி பார்க்க கூடாது ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருப்பேன் எத்தனை தேச ராஜாக்கள் ஓடி வருவார்கள் என் பாதத்தில் வணங்குவார்கள் ஒருவனுக்கும் தலை சாய்க்காது நின்றிருந்து இன்று முதல் கொண்டு இந்த பாரில் இனிமே யாருடா என்ன மதிக்க போறான் யாரு மதிக்க போறான் ஒருவன் கூட என்ன மதிக்க மாட்டான் ஊரை விட்டு 5 பைசா வெட்டிக்கு வாங்கி வாங்கினவனே சும்மா எடுத்துக்கிறானோ அவன்லேயே ஊரை விட்டு ஊர் போறான் அவனே வந்தாலும் மதிக்க மாட்டானோ ஏன்டா அவன் வீட்டு மனையை விட்டு போனான் நிலத்தை விட்டு போனான் அவனுக்கு எதையும் தண்ணி ஊறனா குடிக்க மாட்டான் அவன் கொஞ்சம் பாகத்தை எடுத்து நிக்கிற நீ கொஞ்சம் கோவம் எடுத்து போல ஏறி விடு விடு எப்படி துள்ளி துள்ளி வதக்கியா ஈர்த்து வச்சு கட்டுவானோடா ஐயோ இவன் என்ன ஒரு சும்மா ஒரு நொண்டி நான் எழுதுமோ சகுனி மாமா உன் வாயில இருந்த தந்தமெல்லாம் போச்ச பாடல சகுனி மாமா லெவலுக்கு பிறந்தேன் நான் நினைச்சேன் கடைசியில நாலாரிக்கு பிறந்தவன் ஆனா அட்வான்ஸ் கொடுத்த பாடுறா நீ எனக்கு நெல்லவனுக்கு போந்தியா கடவுனுக்கு போந்தியா அன்னைக்கு கேட்டு கொடுத்தவங்க நீ எவ்வளவுக்கு போந்தனா இருப்ப அட்வான்ஸ் கொடுக்கும்போது கேட்டுக்கணும் நீ எவனுக்கு போந்தா எவ்வளவு ஓத்தா யாருன்னு அரும்பாடு மட்டுமா நம் சமைக்க பெற்ற பிள்ளை துரியோதனன் ஒருவேளை இந்த உலகத்தை ஆள வேண்டும் அப்படி அல்லவா எப்படியோ சூழ்ச்சி செய்தார் போச்சு மாமா என்னையோட என்னை விட்டுட்டு எல்லாம் மாமா சல்லிய மாமா போனார் இல்ல மாமா ஆமா சல்லிய செத்துட்டாரு மாமா என்னது சல்லிய செத்துட்டாரு போறா போறா போ போனா போனா இந்த இடத்துல இருந்து தலைப்புல பண்ண மாதிரி பூரா பூட்டா போனா போறான் அப்புறம் யாருதான் மாமா அங்க இருக்கிறவன் அவன் போனா என்னடா கடை போட்டையும் போனா அவன் போனா என்ன நாம என்ன சந்திரா சூர்யா மாதிரி பலனுக்கு இடருக்கு மாதிரி ஆகாயம் பூமி போல நம்ம 2 பேர் இருக்கட்டா இந்த வக்கால ஓடுக்கு ஆக்கி போறது 10 ஏக்கர் தண்ணி பாயுது திங்கிறது என் முட்டு தீனியை தீட்டு தேவடியா போனேன் நாதாரிக்கு போனவன தேவடியா குடிசிகாரி போன வக்கால ஓடி ஏண்டா பேச்ச தாண்டா கத்துக்கிறீங்க மத்த ஒரு மயிலும் வாப்பந்த போடுற வக்கால ஓவில இருக்கான அவன் கட்டு போறான் என்ன தேவடியாளுக்கு போனாலும்
முதல்ல அந்த ஆள் இருந்தான். நாம மூணு மும்மூர்த்தி போல இருக்கோம். இந்த ஆளு என்ன சொன்னான்? சந்திரன் சூரியன், வடக்கண் இலக்கண், வடக்கை இலக்கண், பக்கால ஓடி மாதிரியே பேசி பேசி என் தாலியா அத்து கூட்டிக்கிட்டு உனக்கு வந்து சனி தேசம் கெட்ட வந்ததுன்னு நினைக்கிறான். அவன் பேசிட்டு போறான் என்னமோ அவன் தான் நானா ஏமாந்த மாமா பாண்டவரைய வெற்றியாட இல்லாமப்படி என்னல்லவா அரும்பாடு பட்டு வந்தோம். இப்ப எந்த நிலைமையில மாமா இருக்கும்? என்னடா ஐயோ சக்தி இல்லை யுத்தம் செய்ய இந்த நாட்டை நான் எங்க மாமா ஆள போறேன்? ஏண்டா பாண்டவர் தான் எங்க பார்த்தாலும் அவனதான் மாமா பூரா வரானோ சொத்த பூரா நேர்ந்து போறானோ மாமா. சேராசேரிகளும் அடிஞ்சு போச்சு, தம்பியும் சேர்த்து போறானோ தொலைப்படாத கண்ணால் சண்டியை எல்லாம் கூட்டா உனக்கு ஒரு கட்டு கண்ணாடி இப்படி வாங்கி தரட்டா? நீ வாங்கி தர. ஆனா நீ போற நீ அங்க போய் ஊதி கிடக்கலாம். எங்க ஊத போறானோ கொஞ்சம் ஊத விட மாட்டான், வாயில வச்சிருவான். இப்ப பாக்க தானே போறாங்க திறமையா. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல என்னைக்கு பெருக்கும் இல்லை செருப்பு இன்னைக்கு பாத்துருவாங்க. அந்த சேவடியா பையன் கூட பேசாது. இந்த வக்கால வழி நான் கூப்பிட்டாங்க. ஏண்டா வரா சொல்லு மாமா. இப்போ எல்லாம் மூட்டுது, எல்லாம் போச்சு. என்ன பண்ண போறோம்? என்னதான் கெட்டு போச்சு. அந்த வக்கால வழி கிளம்பு. பாண்டு என்ன பண்ண? என்னதான் கெட்டு போச்சு. இன்னும் என்ன இருக்கு? கடல் இருக்கு. என்ன இருக்கு? இப்ப என்ன போறது? ஐயாச்சு போச்சுன்னா ஆனே ஆடிதான் 2 மாதம் தான் இருக்கு. அப்புறம் என்னதான் கெட்டு போய் ஊர்ல போய் ஒண்ணு கேட்க முடியாது. ஊர்ல இருக்கிற பழைய பச்சை மிளகா கட்டி சாப்பிடுறேன் நான் தம்பி. என்னடா ஆகி போச்சு? என்ன ஆகி போச்சு? இப்ப இனிமேல் என்ன மாமா இருக்கு கெட்டு போறதுக்கு? நான் சொல்றபடி கேளுடா. என்னதான் கெட்டு போச்சு? என்னிடம் அந்த மண்ணால சேர என்ன வாழ்வாக அனுப்புவார்கள். இருதய சோலைகள் எல்லாம் எண்ணெய் நினைக்க இல்லை, எண்ணெய் அனுப்பி வைப்பாய். என்னங்கடா சல்லியம் போனா அவனால ஒரு மயிலும் கொடுக்க முடியல. என்ன அனுப்புடா? என்ன அனுப்புடா? நான் போறேன். என்ன அனுப்புடா? நான் போறேன். என்ன சொன்ன? என்ன அனுப்புடா? மருமகனே துரியோதனா, என்னை அனுப்பி வைடா. பாண்டவரை கொண்டு இந்த நாட்டை முடி சுட்டி வைக்கிறேன்னு சொல்லி போறியா பாத்துக்கிறேன்டா. மாமா உன்னை அனுப்பிடுவா மாமா. அனுப்பையா மனவில்லை. ஏன் வைக்கிற? எனக்கு துணைவர்கள் ஒருவர் இல்லையே.
சொல்றிய மாமா. ஆமா. உன்னை அனுப்பிட்டா யாரு மாமா எனக்கு தோண. எங்கடா போட போறேன் நானு? எங்க போறியோ? ஓ அதே அப்புறம் மரிமவன என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் நீ. மாமா ஏண்டா நான் எப்பேற்பட்ட ஆளு என்ன அனுப்பி சந்தேகப்படுறியே? ஆனா சொல்லுவதெல்லாம் வெற்றி வரை ஏன்னா பயப்படுறவன் போனவன் சொத்த பையன் போனவன் திரும்பினானா? மாமா மாமா ஐயோ ஐயோ இப்பதான் பொறுக்குது 4 ஆயிடுது. யாரு தாலியா இருப்பா? கவுத்தா இருந்து தாலி உருவான். என்னையிலும் நிற்கது இல்லாத பூடுவாடா. நான் பங்காளி பாங்க கொடுத்துட்டு கீரை பார்த்துட்டு இல்லை வெள்ளக்காரில் இருக்கான் எல்லாம் எடுத்துங்கிறான். யார் தோத்துறான் அவங்களை? அவனை எடுத்து 4 ரன் ஆட்டம் எவ்வளவு நாள் பாத்தியா மாமா? ஐயோ மாமா 11 கோடி சேனைகள். அந்த 11 கோடி சேனைக்கு தலைவனா இருந்து எல்லாம் என்னை விட்டுட்டு போட்டுது மாமா. போடுற நான் பார்த்தானே இருக்கேன் இது வரைக்கும் துரியோனா ஆண்டான். ஆமா இப்ப யாரும் ஆள போறான் தெரியுமா? யாரும் ஆள போறான்? அந்த வந்த பாண்டவன் இல்லையா கொண்டு மாமா காட்டிலே பிறந்த வேட்டுவன் நாய்களா இருக்க முடியாது. அவனதான் மாமா பூரா ஆரம்பத்திலே உன் கூட இருக்கிறேன். உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்புடா மாமா? உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு? அதானே நடக்குது. ஏய் அடுத்தவன் பேச்சை கேட்காத. மாமா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த சஞ்சலமும் கிடையாது. பயப்படாதா? என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல? ஒரு நான் என்ன செஞ்சேன்? அந்த பஞ்ச பலாரி பசங்களை புதாக வரவழைத்து என் பேச்சை நம்பி வந்தானோ. அதான் இதோட முக்கியா இதுக்கப்புறம் போட மாட்டாங்க. இப்ப இதுதான் லாட்சி சிரிப்ப செச்சிக்க நம்பி வந்தானோ. அவங்களோட உட்கார வச்சு அன்னைக்கு உருட்டாம் பாரு. அன்னைக்கு ஊட்டின மாதிரி இன்னைக்கு ஊட்டுற மாதிரி கணேசா. அது எம்மா தான் ஊட்டுறேன். அன்னைக்கெல்லாம் அம்மா வாங்கி 3 தடவை ஊட்டினேன். இன்னைக்கு ரசாங்கத்தம் போடுது எம்மா ஊட்ட முடியல உன்னால. என்னத்தரா தோத்தா சாப்பாடு சொல்ற ஊட்டின மாதிரியா? ஏமாரி அட பாட்டி உருட்டி சிவலிங்க நீ கூட தெரியலையே. அங்க நான் வரமாட்டேன். அது
வரமாட்டேன். எங்க மாமன் தான் இப்ப வருவாரு, நான் இப்ப வரமாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் என் மருமகனை கூப்பிடுறேன். டாய், எங்க மாமன் இப்ப வருவாரு, நான் வரமாட்டேன். ஆமா, பெருத்த உருவம், பெருத்த எருமாடு, இந்த பெரிய மீச மாமா, கையில சூளம் வச்சிருக்கான், கருப்பு கவுரு வச்சிருக்கான். என்ன பண்றான்? வாடா வாடா நான் வரமாட்டேன். உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியலையே. உனக்கு தானே தெரியணும். உனக்கு தான் தெரியணும். இல்ல உனக்கு தான் தெரியணும். உன் மருமகன் கண்டுபிடிச்சிட்டான், உன் மருமகன் பார்த்துட்டான். மாமா தெரியல மாமா, கதை தெரியாத பேசுறான் என் மருமகன். 18 பல்கணும் தான், 18 ஒரு தானே தான். அது இல்லடா, அது தெரியாது பேசுறாங்க. மேல கருத்த மீசை, கருத்த உருவம், கருப்பு கவுர வச்சுக்கிறேன். கூப்பிடுறாரு, காரணம் என்ன தெரியுமா? என் மருமகனை கூப்பிடுறான். அது இல்லடா, சபர் இன்னைக்கு சேனாதிபதி பட்டம் பெற்றுக்கிறான். அப்புறமாக்கு குருச்சேத்திரம் போறாரு. கரூர் வாங்கிறாரா? குருச்சேத்திர பூமி யுத்தத்துக்கு போறாரு. சண்டைக்கு போகிறார். அந்த 5 பசங்களையும் ஒரு கையில 3 ஒரு கையில 2. என்னடா என்ன வழி போடுறான்? உங்க கண்ணுக்கு 2 பேரும் தெரியும், என் கண்ணுக்கு இப்ப என்ன தெரிய மாட்டேங்குது. உனக்கு தெரியல? தெரியாது, உனக்கு தான் தெரியும். போறவன் எவனோ அவனுக்கு தான் தெரியும். அனுப்பி வைக்கிறேன். அழைக்கும் போது மாமா அங்க பாத்தியா மாமா? என்னது? அத பந்தயத்துடன் பார்த்தவர் எது நின்றார் சரி கொண்டார். அத பந்தயத்துடன் பார்த்தவர் எது நின்றார் சரி கொண்டார். அந்த பஞ்சப்படாதி பசங்களை பாரு மாமா, நமக்கே வெற்றி என்று துஜம் தட்டி நிக்கிறான மாமா. யாரா நீ ஒருத்தவன்? நீ ஏடா நேரம் என்ன அனுப்பியிருந்தா நான் எப்போ போயிருப்பேன். நேரத்தை வளர்த்துறியா? நீ போறியா? நான் போறேன்டா. நீ போனே அது போடுவா, அதே போட்டா வந்தாடா. கண்ணாடி போட்டுருக்காரு, போட்டா நீ போறதான உடனே அது போடான்னு போட்டுவா. உங்க கதையே போட்டா தான் இன்னைக்கு என் கட்சி இல்லையா, என்ன அவங்க கட்சியா? அங்காளிக்கு பார்க்க தராங்க. அதே நான் ஏமாந்தோம், என்னதான் பூந்து வரைக்கும். இது பூரா எம்மா மல்லாந்துடா. எம்மா மல்லாதுலடா எம்மாடா. எம்மா எங்க அப்பா போன பிறகு கவுந்தடிச்சு தான் போடுறா. யானு கேட்டா ஆளு இல்லைன்ற. மாமா நீ புடி மாமா. என்னடா வாயில வச்சு சுடுதுங்க. ஏன் நாங்க என்ன பாக்க தராங்க? பங்காளியா மாமா அவன் உட்காந்துருக்கான். இந்த பசங்களுக்கு தெரியுமா நீ தெரியுற மாதிரி காய்ச்சி கொடுக்கறத தான் அவன் வகுத்துல வச்சுக்கிறாங்க. நீ தெரியாத கீழே அப்ப நீ கீழே உட்காரு மாமா. நீ கீழே உட்காரு. தெரியாத புடி குடுறா. நீ கீழே உட்காரியா? உட்காரியா சொல்றான். கீழே மாமா, கீழே பக்கமா தர புடி. என்னடா கொலையால போன தேவையா மாமா? நீ புடியா? சாகரியா முடி புடி. ஏன்னா புடிக்கதே புடி. கையில கீழே மண்ணை தள்ளியா? கையில மண்ணை தள்ளுவாமா? தள்ளி புடி. அதுதான் இங்க போதும் எப்படி புடி மாமா. நீ நான் பார்த்து புடிச்சு நான் கொஞ்சம் ஒரே இடத்துல நிற்கும். புடி மாமா. இதோட 5 சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நான் போறேன், நீ போட. சீக்கிரமா போனா இருந்தாலும் நான் போறேன், நீ போடான். ஐயா இன்னைக்கு போறேன்.
போறேன் டீ சாட்டி போய் என் கையால வாங்கி சாப்பிட்டு போய் ஏன்னா அஜம் கூட்டம் இந்த தம்பி கொடுங்கோடு முத்துக்கிட்டு தான் குழந்தை அஜம் கூட்டம் நீ ஒரு ஆள் தான் இருக்க நெட்டாந்து ரவுண்டு டீ சாப்பிட்டு போறியா போமாமா நீ திங்கிற சோத்துல மண்டையாடாக்கி வச்சு நான் எந்த தோட்டத்தை நாங்கள் வேலை பண்ணல போன வருஷமா இவங்க சாப்பிட்டேன் என்ன தான் உடம்பு இப்படி வந்து நான் சாப்பிடாத கிடக்குறேன் எனக்கு போட்ட சாப்பாடு தேவாமல்ல மாதிரி வர முடியலங்க நம்மளுக்கு அவங்க போனா இல்ல ஏன்னா எனக்கு உடம்பு சாப்பிட நான் என்ன பண்ண முடியும் நீ சொல்ற மாதிரி தான் அம்மா சாப்பிட முடியல என்ன பண்றது எந்நாட்டிற்கு முன்னாடி அடங்கி வரக்கூடிய தேன கருத்துக்களிலே அன்புக்குரிய நண்பராகத்தாலே தோற்றப்படும்படியான பால்காரர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் அதாவது வெங்கடப்பட்ட பாரத கூத்துக்கு ஒரு நாள் தவறாத வந்தார். அங்கெல்லாம் வந்து நம்ம நாடக கம்பெனியருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அவங்க பிள்ளைதான் அதே போல லிங்கம் எடுத்து உலகத்துல எங்கேயும் நம்மளுடைய நாடக கம்பெனியை வெளிப்படுத்துவது ஐயா சிவலிங்க ஐயாவும் நமது கம்பெனி மேல அதிகப்படியான பற்று உள்ளவர். உண்மைதான் அப்படி ஐயா அவர்கள் அடியனுக்காக அன்பு புரிந்து ரூபாய் 500 அன்பளிப்பாத்தரை கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். அவரும் அவருடைய குடும்பத்தார்களை இறையருளினாரு எல்லா வளங்களும் குறைவில்லாது பெற வேண்டுமாய் அந்த இரவியை இறங்குகிறேன். வணக்கம். அருமை தாய்நாடா இருக்கு விலங்குகள் பட்டு கிராமத்திலே இருக்கு அம்மா யாகஜனி அம்மனுடைய சார்பாக கெடு சமத்து இது அம்மனுடைய சார்பாகும் விழா குழுவினர் சார்பாகும் பொதுமக்கள் சார்பாகும் இது பெருந்தலைவர்கள் சார்பாகும் அரியணக்காக மலர்மாலயம் அரியணக்காக பட்டி பிதாபரம் அரியணக்காக 200 ரூபாய் என்பது பலிக்கு அடியேன் மனமது வெற்றிருக்கேன். மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்கு இதோ விலங்குகள் பட்டு கிராமத்திலே உடம்பு இருக்கு எல்லாருக்கும் அந்த மனப்பக்கம் வரும். எம்மாவும் எம்மான் ஜம்பத்து இருக்கும் எம்மாவும் பணம் காசு இருக்கும் பச்சை தண்ணி கூட பட்டுன்னு கொடுக்க மாட்டான். ஆனா இல்லாதவன் இருந்தாலும் அவனுக்கு அந்த இறக்கத்தன்மை வரும். அதை போல உயர்ந்தவரா இருக்கு எமது ஆர்வ நண்பர் இதோ பால்கார சிவலிங்க அவர்களால் அடியணக்காக மலர்மாலி அடியணக்காக 500 ரூபாய் பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு காய் தரும் ஒண்ணுமே காணாது அதான் வரி சேர்க்கிறாங்க. இதோ என்னாட்டுக்கு முன்னாடி வளர முடியாது அருமை தாய்நாடா இருக்கு கிராமத்திலே இருக்கு அதுக்குரிய மாமா இதோ பெருமாள் அவர்களால் அரியணக்காக 100 ரூபாய் என்பது படிக்க அரியேன் மனமகந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ரமேஷ் ஐயா அவர்கள் கீரப்பாளையம் பாலகையாக கொடுக்கப்படுவா 50 லட்சம் நினைத்து நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுசு நடிகை செல்வம் பற்றி நீடி ஊழி வாழ வேண்டும் என்று அம்பாள் திரௌபதி எனக்கு சேர்த்து வச்சிருக்கோம். எங்க போல தெரியுமா என்ன ஊருங்க போய் திரும்ப நம்ம எட்டாம்பரம் வெளிச்சத்துல பாமா மூஞ்ச காட்டுக்குடி மூஞ்சி எடுத்து யூடியூப்ல விடுமா போறியா இல்லன்னா நீ நில்லு நல்ல நேரம் நின்று எடுத்து கூட வாட்ஸ்அப்ல சரி ஏன்னா வந்து எவன் பேச்சு நான் கேட்கறவனாடா அவன் பேச்சு காட்டாலும் விட மாட்டான். மாமா மாமா என்னடா போறிய மாமா தல ஆமா மாமா இங்க வா மாமா மாமா குருச்சத்திர பூமிக்கா போறேன். ஆமாடா நான் சொல்வதை கேட்டுட்டு போமாமா. என்ன சொல்லு ஒரு வழியா கேட்டு போடுறான் மாமா. என்னுடன் சொல்லி போனோ என்னுடன் சொல்லி போனோ எத்தனையோ பேர்கள் உண்டு மாமா. ஒருவர் இருவர் இல்ல மாமா. என் பாட்டன் வீட்பன் என் தம்பிமார்கள் என் அண்ணன் கர்ணன் இன்னும் எத்தனையோ குரு பெரியோர்கள் துரியோதனா. நான் போயிட்டு வரேன் போறேன்னு சொன்னவன் திரும்பி இப்ப மாமா உன்னையும் அனுப்பி வைத்தான் ஒரு நொடி தடியிலே சென்று. ஆமா உன்னை அனுப்பி வைக்கிறேன் ஒரு நொடியை தாண்டக்கூடாது. அம்மா வேலை எனக்கு என்ன வேலை அங்க அப்படி ஒரு வேலை மாமா மன்னவர் மானம் பட்டு மரண்பா
பாதி சேர்ந்து விட்டான். அன்னிதன் அடியிலே சற்று எனக்கு அடிவிடுத்து ஐயோ. இப்படி போற ஒரு வேளை பாண்டவராலே உனக்கு ஆபத்து வந்துட்டா மாமா வரப்போறது இல்ல மாமா கண்டிப்பா என்னை விட மாட்டானோ. சூரியான ஒருவர் இருக்கிறான்னு என்னை சுத்தி வளைச்சு அடிச்சு கொண்டுடுவானோ. அதனால மாமா உன் பக்கத்திலேயே இருக்கிற ஓடு அடி பிடிச்சி வைக்கிறியா மாமா? என் உடம்பு கொஞ்சம் பெருசு, ஆளு கொஞ்சம் உயரம், கொஞ்சம் அகலமா பிடிச்சி வை மாமா. குழி அகலமா வெட்டுவானுவான். ஆனா அந்த குழி வெட்டும் போது ரெண்டு பேருக்கும் பக்கத்துல நடுவில் ஒரு சந்து வச்சுங்க. இங்க எப்படி பேசுனீங்களோ எவன் வீட்டு எவன் வேலை காமிக்கலாம், எவன் வீட்டு வரப்பணம் ஊத்தலாம், எவனை ஏமாத்தலாம் நினைச்சீங்களோ அதே மாதிரி அங்க பேசிக்கலாம். தலை மட்டும் ஒரு மாடம் ஒண்ணு வச்சுங்க. பேசிக்கிறது இல்லைங்க, ரெண்டு பேருமே பீடி பார்த்து வைக்கிறாங்க. வச்சு பிடி பீடி அங்க வச்சுக்கலாம். சொன்னா போறா நான் ஏன்டா இங்க இருக்கிறான் நீ போட. ஓ அதுதான் கிளம்பிட்டாரா அப்புறமா வர்றவர. ஓ பாடு பாக்கலாம். முதல் காலத்திலே பகடையாடிய காலத்திலே அந்த சகுனியை கொல்லுவேன் என்று சபதம் செய்தாய் அல்லவா? அந்த சபதத்துக்குரிய சகுனி பலனடைத்து வந்திருக்கின்றார். சகுனி 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 மாமன் அவரை வயசுல முகுந்தவர் எவ்வளவு பார்த்திருப்பார். உன்னுடைய தமையன் நபிமார்களுடைய எல்லாருடைய சபதமும் முடிந்து விட்டது. ஆனால் இன்று உன்னுடைய சபதம் அன்று செய்த சபதத்தின் பிரகாரம் நீ அவன் சூதிலே சொக்கட்டான் ஒட்டினானே அவன் கரத்தை நான் அறுப்பேன் என்று சபதம் செய்தாய் இல்லையா? சபதத்துக்குரிய வந்திருக்கிற பயம் இல்லாது போ, உன்னால் வெல்ல முடியும், வென்று வா மாமா. அதோ துரியோதனாலைக்கு மாமா இருந்தாலும் நமக்கு ஒரு வழியில மாமன் தான். அதனால பெரியவங்களை பணிந்து நடந்தா எந்த ஒரு குறைபாடு இருக்காது. அதனால மாமா தருணா சகா ஏவலை சண்டை இடமா சாப்பிடுற இடமா? சண்டைக்கு அந்த கம்மியாட்டி சண்டை தான் செய்யணும். பயந்த கம்மியாட்டி இங்கே தான் வரான். அங்க அங்க இருக்கா ஜனகாரன் நானா ஜனகாரன் அம்மா பயமா இருக்க. எந்த பயமா இருக்கு? எனக்கு மாமா சகுனியை போலா வெற்றி அடைய முடியாதுன்னு தெரியல. வரலாமாடா நீ? ஒரு விளக்கு சுடர் விட்டு எரியுதோ அது சீக்கிரமா அமைய போதும் அர்த்தம். காலத்துக்கு
மாமனாருக்கு மரியாதை செய்து பார்த்தோம். ஏன்னா வயதுல பெரியவர் ஒண்ணு வயதுல மரியாதை பெரியவன் மரியாதை. அந்த மரியாதை என்ன என்னன்னு மரியாதைக்கு தகுந்த ஆள் கிடையாது. என்னன்னு தெரியல. போல. கையிலாம் கண்ணு போற வாட்டமே சரியில்லடா. அம்மா. நான் லாஸ்ட் இந்த பையன். ஆனா சேச்சினா சின்ன வயசுல சிரிக்கிற மாதிரி இருக்கா கணேசா. சேச்சிக்கு ஒரு 20 வருஷம் முன்ன சிரிச்சு இந்த சிரிப்பு தான். சேச்சிக்கு சண்டை சண்டை போட வந்திருக்கியா கத்து போக வந்திருக்கியா? சண்டை தாய்ங்குறோம். என்ன மரியாதை? காலம் ஓட்டுவாங்க. நான் இட்ட சபதத்தின் பிரகாரம் அதோ சகுனியை கொன்று அவன் தூது பகடையாடி விரலை பகடையாடினானோ அந்த விரல 5 விரலை வெட்டி உன்னுடைய சபதம் முடிந்து விட்டது. புறப்படுங்கள். மகாராஜா